நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லத்தான் ஆண்டவர் காத்துக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. மகளே மகனே, உன் நேசரை பார்த்து ஒரு வார்த்தை சொல், நான் இனி உம்மை விட்டு போக மாட்டேன். அல்லேலூயா. எல்லாரும் நெஞ்சில கை வைங்க. நான் சொல்றத ஜெபத்தை சொல்லுங்க, கண்ணை மூடுங்க. இயேசுவே, இனி நான் உம்மை விட்டு போக மாட்டேன், உம்மோடே இருப்பேன். நீர் எனக்காக வைத்த திட்டங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள இது தாமதமானாலும் இன்னமும் எனக்கு இறங்கி எனக்கு வைத்திருக்கிறேன் என்று சொன்னபடியால் உமக்கு நன்றி சொல்லுகிறேன். அதை சீக்கிரமாய் பெற்றுக்கொள்வேன். இன்று நான் பிரதிஷ்டிக்கிறேன், நான் உம்மோடு இருப்பேன். எல்லார் கண்களை மூடி கரங்களை தட்டி அந்நிய பாஷை பேசி அவர் நாமத்தை ஸ்தோத்திரங்கள் பார்ப்போம். எல்லார் கரங்களை தட்டி. பரிசுத்த ஆவியானவர் உங்களை இறங்கிக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை இறங்கிக் கொண்டிருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. இயேசுவின் மகனே, இயேசுவின் மகனே, இயேசு உங்களோடு இருக்கிறார். நீங்கள் அவரோடு இருப்பீர் என்று சொல்லுங்கள். ஹalleluya. அவர் திட்டம் உங்களுக்கு முன்னே நிறைவேறும். என் பிள்ளைகளே, நீங்கள் செய்த இந்த பொருத்தனை, நீங்கள் கொடுத்த இந்த வாக்கை நான் என் இருதயத்தை அங்கீகரித்திருக்கிறேன். நீ எந்த காரியத்தில் ஜெயமில்லாமல் தண்ணீரை கொண்டிருந்தாயோ அந்த காரியத்தில் இப்பொழுது என் மகன் கொடுத்த வசனத்தினாலே உனக்கு ஜெயத்தை உன் இருதயத்தில் வைத்திருக்கிறேன். இன்று உனக்கு தோல்வியில்லை. சாத்தான் தோற்று போனான். உன் பாவம் எடுத்து விலகிவிட்டது. என் ஆவி உன்னை இறங்குகிறது. நான் உன்னை உயர்த்துவேன். என் கரம் உன் சிரசின் மேல் எப்போதும் இருக்கும். ஹalleluya. வாலிபனே, வாலிப தங்கச்சியே, நீ தற்கொலை செய்ய வேண்டாம். நீ தற்கொலைக்கு முயற்சிக்கவும் வேண்டாம். பெற்றோரை விட்டு ஓட வேண்டும் என்று நினைக்க வேண்டாம். படிப்பை நிறுத்தி எங்கேயோ கிறுக்கனாக ஓட வேண்டும் என்று நினைக்க வேண்டாம். இன்று உன்னை ரட்சித்தவர் உன்னை கடாட்சித்திருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. சத்தமாக சொல்லுங்க. உன்னை கடாட்சித்திருக்கிறார். ஹalleluya. அவர் நம்மோடு இருக்கிறார். நாம் அவரோடு இருக்க சம்மதித்தோம். ஹalleluya. நாம் அவரோடு இருக்க என்ன செய்தோம் சொல்லுங்க? சம்மதித்தோம். இரண்டாவது, சம்மதம் தெரிவிச்சாச்சுல. சம்மதம் தெரிவித்ததனால மார்க்குக்கு போலாம். மார்க்குக்கு போனா அங்க சொல்றாரு, சர்ப்பங்களை எடுப்பீர்கள், சாவுக்கு ஏதுவானவர்கள் கொடுத்தால் அது உங்களை என்ன செய்யாது? சேதப்படுத்தாது. ஹalleluya. சம்பத் ராஜா கொஞ்சம் வாங்க இங்க. என் மகன் மூத்த பையன் சம்பத் ராஜா. என் மகன் இவர் மூத்த பையன். ஹalleluya. நான் என் மகனோட இருக்கிறேன். என் மகன் என்னோட இருக்கிறார். நாங்கள் இருவர் ஒன்றரை கலந்து இருக்கிறோம். அவரை அடிக்கடி முத்தமிடுகிறேன். ஹalleluya. எனக்கு மீசை இல்லாவிட்டாலும் அவருடைய மீசையில் எனக்கு சந்தோஷம் இருக்கிறது. ஹalleluya. நாங்கள் ஒரு தகப்பன் மகன் ஒன்றாக இருக்கிறோம். நாங்கள் ரெண்டு பேரும் பிரிய இஷ்டமே இல்லை. ஹalleluya. நாங்கள் இருவர் ஒன்றாக இருக்கிறோம். ஹalleluya. நாங்கள் இருவர் ஒன்றாக இருக்கிறோம் என்பது எங்கள் ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தெரியும். வேற யாருக்கு தெரியும்? போங்க கற்றுங்களை ஆசிரியர். ஆமென். ஆமென். இயேசு நம்மோடு இருக்கிறார் என்பதும் நாம் இயேசுவோடு இருக்கிறோம் என்பதும் இயேசுவுக்கும் நமக்கு மட்டும்தானே தெரியும். வேற யாருக்கு தெரியும்? நம்ம அக்காளுக்கு தெரியுமா? தங்கச்சிக்கு தெரியுமா? பெரிய அக்காளுக்கு தெரியுமா? சின்ன அக்காளுக்கு தெரியுமா? சித்தப்பாவுக்கு தெரியுமா? மாமனாருக்கு தெரியுமா? பக்கத்து வீட்டுக்கு தெரியுமா? நாம் இயேசுவோடு இருப்பதும் இயேசு நம்மோடு இருப்பது யாருக்கு தெரியும்? அது சீக்ரெட் எக்ஸ்பீரியன்ஸ். அது ஒரு ரகசிய அனுபவம். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், இதோ ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அது ரகசியம். அது என்ன ரகசியம்? சபையும் இயேசு ஒன்றாயிருக்கிறது. சபையும் இயேசுவும். சொல்லுங்களேன். சொல்ல மாட்டேல? சொல்ல மாட்டேன். அந்த ரகசியம் உங்களுக்கு புரிஞ்சால சொல்லுவியே. ஹல்லேலூயா. இது ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அது என்ன ரகசியம்? மணவாட்டி சபையோடு நான் இருக்கிறேன். சபை என்னோடு இருக்கிறது. ஹல்லேலூயா. விசுவாசிகளோடு நான் இருக்கிறேன். விசுவாசிகளோடு நான் இருக்கிறேன். விசுவாசிகள் என்னோடு இருக்கிறார்கள். ஊழியக்காரர்களோடு நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஊழியர்களும் என்னோடே இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியர்களும் இருப்பார்கள். எல்லாம் சந்தோஷமாக கேட்க மாட்டீங்களே. ஹல்லேலூயா. நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியர்களும் இருப்பார்கள். ஹல்லேலூயா. ஆமென்.
நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என்னுடைய பிள்ளைகள் இருப்பார்கள். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் பிள்ளைகள் இருப்பார்கள். அல்லேலூயா. என் தேவன் என்னோடு இருக்கிறார், நான் அவரோடு இருக்கிறேன். 10 மணி நேரம் ஜெபம் பண்ணினேன் என்று சொன்னேன். இது அறிவிக்கப்படாத ஜெபமாக இருக்க வேண்டும். ஆனால் ஆவியானவர் நீங்களும் ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக ஒருவேளை என்னை அறியாமலே அறிவித்திருக்கலாம். அல்லேலூயா. ஜெபம் அனௌன்ஸ்மென்ட் பண்ண, ஜெபம் அறிவிக்கப்படக்கூடாது. காரணம், இயேசு சொல்கிறார், உன் அந்தரங்கத்திலே கதவை பூட்டி ஜெபம் பண்ணு, அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாதாமே வெளியரங்கமாய் உனக்கு என்ன அளிப்பார்? பலன் அளிப்பார். எந்த ஜெபங்களும் விளம்பரப்படுத்தப்படலாகாது, எந்த ஜெபங்களும் வெளியே சொல்லப்படலாகாது. ஆனாலும் வாஞ்சிக்கிற நீங்கள் ஜெபத்தை துவங்க வேண்டும் என்பதற்காக சாட்சியாக என் மூலம் கர்த்தர் உங்களுக்கு அறிவித்திருக்கலாம். கையை வைத்தாலே சொல்ல மாட்டீங்களே, சத்தமாலையிலே சொல்லுங்க. ஆமென். சாட்சியாக உங்களுக்கு அறிவித்திருக்கலாம். சரி, இப்பொழுது நானும் இயேசு ஒன்றா இருக்கிறோம் என்பது யாருக்கும் தெரியாது. அதனால் தான் மார்க் சொல்கிறார், நீயும் இயேசுவும் ஒன்றாய் இருக்கிறீர்கள் என்பதை கேட்டபோது பலர் நிந்தித்தார்கள், பலர் தூசித்தார்கள், பலர் பேசினார்கள், பலர் உன்னை கைவிட்டார்கள், பலர் உன்னை அடிக்க வந்தார்கள், சிலர் அடியும் பட்டீர்கள், சிலர் வஸ்திரத்தை கிழித்தார்கள், சிலர் சாப்பாடு கொடுக்க மாட்டேன் என்றார்கள், பசுபட்டினியாய் உங்களை போட்டார்கள். இயேசுவும் நீங்களும் ஒன்றாய் சேர்ந்ததால் உங்களுடையவர்களுக்கும், அல்லேலூயா, உங்கள் குடும்பத்தினருக்கும், உங்கள் கிராமத்தினருக்கும், உங்கள் பட்டணத்தினருக்கும், உங்கள் தெருவில் உள்ளவர்களுக்கும், உங்கள் உறவினர்களுக்கும் அது பிடிக்கல. இவன் என்ன புதுசா ஞானம் வந்துடுதா இவளுக்கு? இவன் என்ன புதுசா ஞானம் இவளுக்கு வந்துடுது? பைபிளை தூக்கிட்டு போறாரு இவரு, பைபிளை தூக்கிட்டு போறாரு, இவருக்கு என்ன புது வெளிச்சம் வந்துடுது அப்படின்னு எல்லாம் நம்மளை பரியாசம் பண்ணாங்கல்ல. அவர்களெல்லாம் நம்மை சுற்றிலும் இருக்கிறார்கள் அல்லவா? அவர்களை சுற்றிலும் வைத்துக் கொண்டே முதலாவது அந்தரங்கமாய் நம்மோடு ஐக்கியமாயிருந்தார். இப்பொழுது மார்க் எழுதின சுவிசேஷத்திலே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை உன்னுடைய சத்துருக்கள் அறியும்படி நான் இனி உறுதிப்படுத்த போகிறேன். எல்லாம் சந்தோஷமாக இருக்க மாட்டேன். அல்லேலூயா. நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை பிறர் காணும்படி உறுதிப்படுத்த போகிறேன். சந்தோஷமாக இருக்க மாட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு உதாரணம். கடல் கொந்தளித்தது, படகு உடைந்து விட்டது, தனி பீஸ் ஒரு சாதாரண பலகை பிடித்துக் கொண்டு பவுல் அக்கறைக்கு வந்து விட்டார். சரி, குளிர் அதிகமாய் நடுங்கு, குளிர்னாலே பாடி அதிகமாய் நடுங்குகிறது, வாயோட வாயா அடிக்கிறது, பல்லோடு பல்லாக அடிக்கிறது. அந்த குளிரை தாங்க முடியவில்லை. பவுல் தீயை 4 விறகை வச்சு தீயை வச்சு பக்கத்தில் உள்ள விறகெல்லாம் திறந்து போட்டான். அந்த மெலித்தா தீவார் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். இவன் புதிய மனிதன், எப்படியோ உயிருக்கு தப்பி இங்க வந்துட்டான், இவன் என்ன செய்யறான்? தீவளக்கான ரைட்டு சொல்லி கூர்மையாய் பார்க்கிறார்கள். விறகை எடுக்கும் போது ஒரு பாம்பு அவன் என்ன செய்து விட்டது? கடித்து விட்டது. கடித்தாலும் அவன் கடித்ததை பொருட்படுத்தாமல் பாம்போட கட்டையோட கொண்டு வந்து எதில் எரிஞ்சிட்டான்? தீயில எரிஞ்சிட்டான். பாம்பு கடிச்சுடுது. பாம்பு மெலித்தா தீவார் சொல்றாங்க, பவுல பாம்பு கடிச்சுடுது, இனி கண்ணும் வீங்கிரும், வயிறும் வீங்கிரும், காலும் வீங்கிரும், கையும் வீங்கிரும், காத்தடைச்ச பலூன் மாதிரி பாடி விரிஞ்சி வெடிச்சு பவுல் விழுந்து செத்து போவான் என்று கண்ணுல எண்ணெய் ஊத்தாம பார்த்துக்கிட்டே இருக்கான். பார்க்கிறவன் வயிறு தான் ஊதுது, பவுல் அப்படியே இருக்காரு. எல்லாம் சந்தோஷமா கைதட்ட மாட்டேன். பார்த்து கொண்டிருக்கிறவன் கண்ணுதான் விரியுது, பவுல் கண்ணு அப்படியே தான் இருக்கு. கேட்டுக்கிட்டு இருக்கிறவன் காதுதான் யானை காது மாதிரி விரியுது, இவன் காது அப்படித்தான் இருக்கு. அல்லேலூயா. அப்பொழுது மெலித்தா தீவாருக்கு முன்னாலே பவுலோடு நான் இருக்கிறேன் என்பதை இயேசு நிரூபித்தார். சந்தோஷமா கைதட்ட மாட்டேன். சந்தோஷமா 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 சந்தோஷமா. ஊழியர்களே, இயேசு உங்களை அழைத்து உங்கள் ஊழியங்களோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை இதுவரைக்கும் நிரூபித்தவர். இயேசு வருகிறவரை நிரூபிக்கப் போகிறார். உங்களோடு தேவன் இருப்பதை நிரூபிப்பார். விசுவாசியே, இதுவரையில் உங்களுடையவர்களுக்கு நிரூபித்தவர் இனியும் அதிகமாக உங்களை கொண்டு நிரூபிக்கப் போகிறார். அல்லேலூயா. நான் இந்து மார்க்கத்தில் ரட்சிக்கப்பட்டவன். 1960 வருஷம் மார்ச் மாதம் 20ஆம் தேதி இரவு 1:30 மணிக்கு ரட்சித்தார் ஆண்டவர். பயங்கரமான இந்து குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டேன். ரட்சிக்கப்பட்டு ஞான சாந்த அபிஷேகம் பெற்று ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டு அந்த பள்ளிக்கூடத்தில் இருந்த அந்த 2 பெட்டிகளை தூக்கி கொண்டு என் வீட்டுக்கு போனேன்.
11 நாள் என்னுடைய தாயும் தகப்பனும் சிரட்டையில தண்ணி விட்டு இலையிலே சோறு போட்டு என்னை வீட்டில் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த காலத்தில் கிறிஸ்தவர்கள் சொன்னால் மற்றவர்கள் அவருடைய வஸ்திரத்தை தொட்டாலே தீட்டு, கிறிஸ்தவர்கள் நல்லவர்கள் இருக்க மாட்டார்கள் என்பது அவருடைய எண்ணம். நல்லவன் ஒருத்தனும் இல்லை, தேவனை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை. ஹல்லேலூயா, நல்லவன் ஒருவனும். சரி, 12வது நாள் காலையில என் தகப்பனார் சொன்னாரு, எங்க அப்பா பேர் முத்தையா, எங்க அப்பா சொன்னாரு, இளங்கவா, திருநெல்வேலி பாச தவிச்சு மன்னிச்சுங்க, இளங்கவா நீ ஊழியத்துக்கு போகணும்னா போ, உடுத்தின வஸ்திரத்தோட பைபிளோட வெளியே போய் சொல்றாரு. எங்க அம்மா வெளியே போய் சொல்றாங்க, என் பிரதர் சிஸ்டர்ஸ் வெளியே போய் சொல்றாங்க. 17 வயசுல எங்க போவேன், பைபிளை தூக்கிட்டு வெளியே போய் எல்லாத்தையும் புரியுங்க, போ வெளியே, get out. அவங்க சொன்ன உடனே பயப்படல. நான் பெற்ற ரட்சிப்பு பயப்படுவதற்கு ஏதுவான ரட்சிப்பா? நான் பெற்ற ஞானசானம் பயப்படுவதற்கு ஏற்ற ஞானசானமா? நான் பெற்ற அபிஷேகம் பயப்படுவதற்கு ஏதுவான அபிஷேகமா? இந்த 36 வருஷமா எந்த நாட்டில போய் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் தைரியமா சொல்லிவாரு. நான் பிதா குமார பரிசுத்தாவி நாமத்தினால முழுக்க ஞானசானம் எடுத்திருக்கிறேன்னு சொல்லி தைரியமா சொல்லிக்கிட்டு வாரு. ஒரு அல்லேலியா சொல்ல மாட்டீங்களே, எனக்கு முழுக்க ஞானசானம் எடுத்தேன் எத்தனை லட்சம் ஜனங்கள் மத்தியில சொல்ல எனக்கு என்ன வெட்கம்? நான் முழுக்க ஞானசானம் எடுத்தவன். அந்நிய பாசை அடையாளத்தோடு தேவனை அபிஷேகம் பண்ணிருக்கிறார். யார் கேட்டான்னா, யார் கேட்கா வழியா போனான்னு ஆவியானவர் பாசை தரும்போது நான் பேசியே தருவேன். என்ன பேச மாட்டேன்? ஹல்லேலூயா. ஆவியானவர் பாசை தரும்போது நான் பேசுவேன். அது உனக்கு புரிந்ததோ புரியவில்லையோ, நீ பேச, நீ உன் தாய் தமிழையே புரிய முடியலையே, அந்நிய பாசை எங்க புரிய போற? ஹல்லேலூயா. தமிழ ஒழுங்கா பேசினாலே உனக்கு புரியாது. அந்நிய பாஷை வழங்கக்கூடிய அளவுல சிகரெட் குடிக்காரன், பீடி குடிக்காரன், கள்ளிச்சாராயம் குடிக்கிறவன், விபச்சாரி, உனக்கு அது புரியுமாக்கும். நான் பேசுகிற பாஷையே தேவதூதனுக்கே புரியல, உனக்கு எங்க புரிய போகுது? நான் பேசுகிற பாஷை எனக்கே சில நேரத்துல புரியல. நான் பேசுகிற பாஷை என் இயேசுவுக்கு மட்டும்தான் புரியுது. கைதட்ட மாட்டீங்களே, நீங்க என்ன இப்படி இருக்கீங்க? நான் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிறேன். புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறேன். சத்தமா சொல்லுங்க. நான் பயப்படுவதற்கு சொல்ல மாட்டேன், பயந்தவங்க சொல்லாதவங்க, பயப்படாதவங்க மட்டும் சொல்லுங்க. நான் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறேன். அப்படி பெற்றவளை வாங்கி கை தட்டுங்க, வாங்கி. நான் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் ஏன் பயப்பட போறேன்? வெறும் பைபிளோட உடுத்தின வஸ்திரத்தோட வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். வீட்டை விட்டு வெளியே வந்த 6 வருஷம் போல எங்க அப்பா அம்மா சாகிறதுக்கு முன்னால வெறுமையாய் அனுப்பப்பட்ட மகனோடு இயேசு இருக்கிறார் என்று அவர்கள் இருவரும் அறிக்கை பண்ணின பின்பே கர்த்தர் எடுத்துக் கொண்டார். சொல்ல மாட்டேல, இயேசு என்னோடு இருக்கிறார் என்பதை என்னை வெளியே அனுப்பின தகப்பன் கண்டார் கண்ணாலே, என்னை பெற்று வளர்த்த தாய் கண்டார்கள் கண்ணாலே, என் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் கண்ணாலே இன்றும் கண்டுகொண்டு பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த அளவுக்கு ஆண்டவர் என்னை ஆத்மீகத்திலும் சரீரத்திலும் உயர்த்தி கொண்டே இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேல. அவர் என்னோடு இருக்கிறார் என்பதை ஆமென். அவர் என்னோடு இருக்கிறார் என்பதை, அவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை, அவர் இந்த லேவியர் ஆசாரியர் ஊழியர்களோடு இருக்கிறார் என்பதை விளம்பரப்படுத்தி தெரிவிக்க மாட்டார். சூசகமாய் அந்த சனத்திலே உன் முகம் வெட்கப்படும்படி நிரூபித்து காட்டுவார். சத்ருவே, சாத்தானே, அப்பாலே போ. ஹல்லேலூயா. நான் விரட்டுறது மாதிரி விரட்டுங்க. சாத்தானே, சத்ருவே, அப்பாலே போ. உன் முகம்தான் வெட்கப்படும். சொல்ல மாட்டேல. ஏன்னா சில நேரம் சாத்தானுக்கு முன்னாலே நீங்க வெட்கப்பட்டிருக்கீங்க. சொல்ல மாட்டேல. மறுபடியும் சொல்லுங்க. உன் முகம்தான் வெட்கப்படும். நான் வெட்கப்பட மாட்டேன்.
எல்லாம் சந்தோஷமாக இருந்தது, எல்லாம் சந்தோஷமா. ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைவார்கள். அவருடைய முகங்கள் வெட்கப்படுகிறதில்லை. ஹல்லேலூயா. இந்த நிமிஷம் வரையும் வெட்கப்படவில்லை, இனியும் வெட்கப்பட மாட்டேன். இயேசு வருகிற வரையும் வெட்கப்பட மாட்டேன். ஏன் தெரியுமா? என்னை அழைத்தவர் என்னோடு இருக்கிறார் என்பதை சத்ருவுக்கு முன்னே நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார். என் இயேசு என்னோடு இருக்கிறார் என்பதை என் விரோதிகளுக்கு முன்னே நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார். அந்த விரோதி யார்? மனிதர்கள் அல்ல, வானமண்டலங்களின் பொல்லாத ஆவிகள். ஹல்லேலூயா. இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், ஏழின் சக்திகள், இவைகள் வெட்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. திருச்சபை முகம் பிரகாசம் அடைந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. திருச்சபை முகம் பிரகாசம் அடைந்து கொண்டே இருக்கிறது. தீர்க்க தரிசனம். வாலிபனே, வாலிப தம்பியே, தங்கச்சியே, இயேசு உன்னோடு இருக்கிறார் என்பதை உன்னுடைய சிநேகிதர்கள் காணும்படி வருங்காலத்தில் தேவன் அற்புதங்களை நடப்பித்து உன்னோடு இருக்கிறார் என்பதை நிரூபிக்கப் போகிறார். நிரூபிக்கப் போகிறார். நிரூபிக்கப் போகிறார். கர்த்தர் நிரூபிக்கப் போகிறார். ஹல்லேலூயா. என்னோடு இயேசு இருக்கிறார் என்பதை நிரூபிக்கப் போகிறார் என்று சொல்லுகிற தீர்க்க தரிசன வசனத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகிறவர் மட்டும் தலைக்கு மேல கை தட்டுவோமா? நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். சரி, நாம் அவரோடு இருக்கிறோம், அவர் நம்மோடு இருக்கிறார். நம்மோடு இருக்கிறதை நம்முடையவர்களுக்கெல்லாம் அவர் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நிரூபித்தபடியால் நம்ம தெருவில் நடக்கவோ, வீட்டில் ரொம்ப நேரம் இருக்கவோ, மற்ற இயேசுநாதர் வேலையை விட்டு வேற வேலையில் ரொம்ப நேரம் கழிக்கவோ நமக்கு இஷ்டம் இல்லை. நாடோறும் நம்மை அறியாமலே தேவாலயம் சென்று விடுகிறோம். அல்லேலூயா. நாடோறும். அல்லேலூயா. காலையில போனா சாயந்தரமும் போறோம், சாயந்தரம் போனா ராத்திரியும் போறோம். ஓ பாஸ்டர் இருக்கீங்க, ஸ்தோத்திரம். பாஸ்டர்மா ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்னால வீட்டில் இருக்கவே முடியலங்க, தேவாலயத்துக்கு வரணும், தேவனை துதிக்கணும். அல்லேலூயா. என்ன பேசாம இருக்கிய? ஞாயிற்றுக்கிழமை கால ஆராதனைக்கு எங்க வரல? எங்க சித்தப்பா அமெரிக்காவிலிருந்து வந்தாரு, அதனால வரல. அல்லேலூயா. உங்க சித்தப்பாவும் ஜாவா, நீயும் ஜாவ. உங்க சித்தப்பா நரகத்துக்கு போவான், நீயும் போ. அநேகர் சபை கூடுதலை விட்டு விடாது இருக்கிறது போல நீங்களும் என்ன செய்யாதீர்கள்? சபை கூடுதலை விட்டு விடாதிருங்கள். ஊழியர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருங்கள். ஹல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமா. ஹல்லேலூயா. சென்னை மாநகர விசுவாசிகளே, சபை கூடுதலை இன்று முதல் விட்டு விடாதிருங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் சபை கூடுதலை விட்டு விடாமல் வேகமாய் ஓடி வருகிறீர்கள் என்றாலே நான் என்ன நினைப்பேன் தெரியுமா? ஓ, இந்த சகோதரியோட கர்த்தர் இருக்கிறார், இந்த சகோதரனோடு கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் இருக்கிறது மட்டுமல்ல, அவர்களுடையவர்களுக்கு முன்னே இவர்களோடு இருக்கிறார் என்பதை போன வாரத்தில் கர்த்தர் ஏதாவது ஒரு கோணத்தில் நிரூபித்து காட்டியிருப்பார். அதனால தானே பைபிள் தூக்கிட்டு இவ்வளவு வெறியா ஓடி வராங்க. ஹல்லேலூயா. க்ளோரி. வேகமா ஓடிவர். இவ்வளவு வேகமா இந்த சகோதரி, இந்த சகோதரன் ஓடி வர்றதுக்கு காரணம் தெரியுமா? அவர்களுடையவர்களுக்கு முன்னே இயேசு இவர்களோடு இருக்கிறார் என்பதை அவர்களுக்கு நிரூபித்து காட்டினார், அவர்களுக்கு உறுதிப்படுத்தினார். எல்லாரும் கையை வைத்தால் மாட்டேன். நான் ரட்சிக்கப்பட்டு 36 வருஷம், இது 37வது வருஷம். 36 வருஷம் 37 வருஷம் சாட்சியா சொல்றேன், பெருமைக்கு சொல்லல. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எழுதி நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். இது 36 வருஷம் ஞாயிற்றுக்கிழமை கால ஆராதனையை தவற விட்டதே கிடையாது. சண்டே மார்னிங் சர்வீஸ் மிஸ் பண்ணதே கிடையாதுங்க. என்ன பேசாம இருக்கீங்க? 1983ஆம் ஆண்டு என்னுடைய மிஷனரி பிரதர் பென் ஹனிகிராஃப் ஞாயிற்றுக்கிழமை பிளேன் டிக்கெட் புக் பண்ணிட்டார். ஞாயிற்றுக்கிழமை அவர்கிட்ட போன் பண்ணி பேசினேன். ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் புக் பண்ணிருக்கீங்க, என்ன பரவாயில்லையே நீங்க வாங்கலன்னாரு. அப்ப நீங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போக உங்களுக்கு பழக்கம் இல்லையான்னாரு. பழக்கம் இருக்க, அப்படி ஏன் புக் பண்ணீங்க? அதை விட்டுட்டா வேற டேட்ல எப்ப டேட் கிடைக்கும் அப்ப புக் பண்ணுங்க. ஞாயிற்றுக்கிழமையை விட்டுட்டு இந்த சபையை விட உங்க நாடு எனக்கு அவ்வளவு செழிப்பான நாடு இல்லை. அல்லேலூயா. இந்த சபை ஆராதனையை விட உங்க நாடு அவ்வளவு செழிப்பும் இல்லை. இந்த சபை ஆராதனையை விட அந்த பிளேன்ல பறக்கணுங்கிற ஆசை எனக்கு இல்லை. இந்த பிளேன்ல பறக்க வேண்டாம், நான் வேற விதமா பறக்க போறேன். இவர் அதே சொல்ல மாட்டேன், நான் வேற விதமாய் பறக்க போகிறேன். உடனே அவரு மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் புதன்கிழமை பிளேன்ல புக் பண்ணாரு. போனேன். அல்லேலூயா. அல்லேலூயா.
இதுவரைக்கும் உலகம் முழுவதும் பல நாடுகளுக்கு பறந்து கொண்டிருக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை தவறத்தான் போவேன். அல்லேலூயா. இன்னைக்கு சிலருக்கு டிக்கெட் கிடைச்சா போதும், எப்ப வேணாலும். அல்லேலூயா, glory. அல்லேலூயா, glory. இயேசு உன்னோடு இருக்கிறார் என்று சொன்னால், அல்லேலூயா, நீ இயேசுவோடு இருக்கிறாய் என்று சொன்னால், உன்னுடையவர்களுக்கு முன்னே இயேசு உன்னோடு இருக்கிறார் என்பதை நிரூபித்த சந்தோஷம் உன் உள்ளத்தில் பொங்கிக் கொண்டிருக்குமானால், சபை கூடுதலை நீ விட்டு விடாதே இருப்பாய். சபை கூடுதலை நீ விட்டு விடவே மாட்டாய். எல்லாம் சந்தோஷமாக கேட்க மாட்டேன். சபை கூடுதலை நீ விட்டு விடவே மாட்டாய். ஹல்லேலூயா. நான் சொல்வதை சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தில் இன்று முதல் நான் சபை கூடுதலை விடமாட்டேன். இயேசுவே, உமக்கு கைதட்டி நன்றி சொல்லுகிறேன். ஆமென். சபை கூடுதலை விடாதிருங்கள். ஹல்லேலூயா. நான் இதுவரை சபை கூடுதலை விடவில்லை. இந்த 36 வருஷமாய் ஒரு மாசத்துல ஒரு முறை விட திருவிருந்து எடுக்காமல் இருந்ததில்லை. என்னை ரட்சித்த இயேசுவை ஒரு செகண்ட், ஒரு சொடக்கு போட்ட நேரம் கூட என் இயேசுவை இதுவரைக்கும் நான் சந்தேகித்ததில்லை. ஹல்லேலூயா. அவர் என்னோடு இருக்கிறார், நான் அவரோடு இருக்கிறேன். என்னோடு இருப்பதை சத்துருக்களுக்கு முன்னே இதுவரை நிரூபித்துக் கொண்டு வருகிறார். ஆராதனையும் தவற விடாமல் என் கர்த்தருக்கு ஆராதனை ஏறெடுத்து வருகிறேன். ஹல்லேலூயா. என் ராஜாவை ஆராதிக்கிறேன். ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், நீங்க இயேசுன்னு சொல்லணும். ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, தேவாதி தேவன். இயேசுன்னு இப்படித்தான் சொல்லணுமா? ஹல்லேலூயா. மறுபடியும் சொல்லுவேன், சூடா இருக்கணும். ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, தேவாதி தேவன். மறுபடியும் கை வைத்து தான் சொல்லணும். ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, தேவாதி தேவன். அவரை நான் ஆராதிப்பேன். எல்லாரும் சந்தோஷமாக இருந்துவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் அவரை ஆராதிக்கிறது மட்டுமல்ல, அந்த இயேசுவை துதிப்பேன், புகழ்வேன். ஹல்லேலூயா. மகனே, இயேசு உன்னோடு இருக்கிறார், நீ அவரோடு இருக்கிறார். அவர் உன்னோடு இருக்கிறார் என்பதை வருங்காலத்திலே உன் சத்துருக்களுக்கு தேவன் நிரூபித்து காட்டப் போகிறார், உறுதிப்படுத்த போகிறார். நான் அவனோடு இருக்கிறேன் என்பதை சொப்பனத்திலாவது தரிசனத்திலாவது உன் சத்துரு பார்க்க போகிறான். ஹல்லேலூயா. அப்படி பார்த்து உன் காலிலே வந்து விழுந்து மன்னிப்பு கேட்பான். அவன் வந்து மன்னிப்பு கேட்க நீ திரும்ப உன் வீட்டுக்குள்ளே சுத்திக்கிட்டு நிக்கிறேன்னு பைபிளை தூக்கிட்டு ஓடி வா கோயிலுக்கு. ஹல்லேலூயா. ஆராதனைக்கு ஓடி வா. எல்லாரும் வருவதற்கு முன்னால முதல்ல ஆராதனைக்கு போ. ஹல்லேலூயா. சிலர் பாட்டு படிக்கட்டும், சங்கீதமும் வாசிக்கட்டும். நம்ம பாஸ்டர் என்னமெல்லாமா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவார், அது முடியட்டும். அப்புறம் பிரசங்க வாக்கியம் எடுப்பார், முகவரை சொல்லிக்கிட்டே இருப்பார், அதுவும் பிடிக்காது. காரசாரமான தூதுக்கு போவார். அந்த நேரத்தில் போனோம், முடிவரை சொல்றதுக்கு முன்னால எழும்பி போயிடணும். உன் வாழ்க்கையிலையும் ஆரம்பமும் இருக்காது, முடிவும் இருக்காது. ஓ, காலம் இருக்காது, தலையும் இருக்காது. ஹல்லேலூயா. என் சரீரத்தில் இந்த முட்டுக்களை காலம் இல்லை, கழுத்துக்கு மேல தலையும் இல்லைன்னு அதுக்கு என்ன பேரு சொல்ல மாட்டேல? சொல்லாதங்க கெட்ட வார்த்தை. ஹல்லேலூயா. உங்கள் வாயில் இந்த கெட்ட வார்த்தை ஒன்றும் புறப்படாது இருப்பதாக. ஹல்லேலூயா. முட்டுக்கு கீழே எனக்கு கால் இல்லை, தலைக்கு மேல எனக்கு தலை இல்லைன்னா என்ன முடியும்? அல்பாவும் உமேகாவும் ஆதியும் அந்தமும். ஆராதனைக்கு முன்னால போ. ஆராதனை முடிஞ்சு 4 பேர்கிட்ட பேசி 10 நிமிஷம் கழிச்சு வெளியே போ. சத்தமால ஆராதனைக்கு வரும்போது சூடான வெண்ணிய காலில் ஊத்துற மாதிரி துக்கு துக்கு துக்குன்னு ஓடிவா ஓடிவா. ஆராதனை முடிஞ்சு நிதானமா போ. ஹல்லேலூயா. எப்படி போ சொல்லுங்க? நிதானமா. ஏனென்றால் நம்முடைய தேவன் இருக்கிறவராகவே. ஆலயத்துக்கு வரும்போது பதறி பதறி வா. ஆலயத்தை விட்டு போகும் பொழுது நிதானமா போ. அப்ப வீட்லயும் போய் நிதானமா இருப்ப. வீட்லயும் போய் ஆவி நிதானமா இருக்கும். கோயிலுக்கு வரும் வரையா பறந்து பறந்து வந்து வீட்டுக்கு போகும்போது பறந்து பறந்து போனா அங்க எல்லாத்தையும் பதறிக்கிட்டே தான் அலைவேன். சாப்பிட முடியாது, குளிக்க முடியாது, ஒண்ணும் செய்ய முடியாது. வீடே நரகம் மாதிரி ஆயிடும். கோயிலுக்கு வரும்போது சந்தோஷமா வாருங்கள். கோயிலை விட்டு வெளியே போகும் பொழுது நிதானமாய் போங்கள். போகும் பொழுது உனக்கு தான் பிரசவம் பண்ணாரு, உனக்கு தான் பிரசவம் பண்ணாரு சொல்லாம எனக்கு தான் பேசினார் சொல்லிக்கிட்டே. அல்லேலூயா. என் ஊழியக்காரர் எனக்கு தான் பேசினார். இன்றைக்கு நம்முடைய பாஸ்டருடைய முகம் கேபிரியல் முகம் போல இருக்குல்ல. நம் பாஸ்டர் முகம் மீகாவேல் தூதன் போற முகம் இல்ல. நம்ம பாஸ்டர் முகம் ரொம்ப
ரொம்ப பிரகாசமா இருந்தது இல்ல? ரைட், ஹல்லேலூயா. நேரம் ஆச்சு, மறுபடியும் 4வது போகும். ஹல்லேலூயா. தேவாலயத்துக்கு போய் தேவனை துதித்து புகழ்ந்தார்கள். 4வது சம்பத்துவாமா, என் பையனை மட்டும் கூப்பிடுங்க, வேற யாரையும் கூப்பிடக்கூடாது, பிரதிஷ்டை பண்ணிருக்கேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவரு ஆத்மீக சரீரம், நான் சரீர சரீரம். ஒருவனுக்குள்ள 2 சரீரம் இருக்கு, தரிசன சரீரம், அதர்சன சரீரம். இவர் அதர்சன சரீரம், நான் தரிசன சரீரம். இந்த தரிசன சரீரத்துக்கு காலையில 10 இட்லி போட வேண்டியிருக்கு, மத்தியானம் 1.5 பிளேட் பிரியாணி போட வேண்டியிருக்கு, ராத்திரி ஒரு 20 தோசை உள்ள தள்ளினா தான் நல்லா இருக்கு. 20 தோசைக்கு பிறகு ஒரு போன்விட்டா, ஒரு ஹார்லிக்ஸ், ஒரு கொக்கோ கோலா, ஒரு ஃபேண்டா, ஒரு டீ, ஒரு காம்ப்ளான் இதெல்லாம் போட்டு 4 முட்டையும் உள்ள தள்ளி, அல்லையா, அதுக்கு பிறகு ராத்திரி தூக்கமே வருது. அப்ப இவ்வளவும் செய்யறதுக்கு சிஸ்டர், உங்க வீட்டுல கிச்சன்ல பாத்திரங்கள் நிறைய இருக்குல்ல? கிச்சன்ல பாத்திரம் இருக்கா இல்லையா? பாத்திரம் இல்லாமல ஜோறு சாப்பிட்டுட்டே இருக்கேன், ஆள பாருங்க. உடனே சொன்னான், ஹல்லேலூயா. அப்படியானா இங்க இருக்கிற எல்லாருடைய வீட்லயும் சமையல் பண்ணுவதற்கு பாத்திரம் இருக்கிறது. கையை கல்லுகிறோம். என் வீட்டுல பாத்திரம் இல்லை என்று சொல்லுகிற ஒரு தங்க சகோதரி எழுப்பி நின்னுவோம். ஒரு தங்க சகோதரி, உன் தங்க முகத்தை நாம் பார்க்கணும். இல்ல, ஹல்லேலூயா. எல்லார் வீட்லயும் என்ன இருக்கு சொல்லுங்க? பாத்திரம் இருக்கு. அப்ப இந்த சரீர ஜீவனை பாதுகாப்பதற்கு இத்தனை பாத்திரங்களானால், பரலோகத்திற்கு ஆட்களை கொண்டு போக, பூலோகத்திலே நித்திய ஜீவனுக்கு அடுத்த வேலைகளிலே இயேசு எவ்வளவு பாத்திரங்களை உபயோகப்படுத்துவார்? ஒரு அல்ல சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்ல சொல்லுங்க. அப்படியானால் இப்பொழுது நான் உங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறேன், இயேசுவின் கையில் இருக்கிற ஒரு பாத்திரம். இல்லையா? இந்த மேடையில் இருக்கிற அத்தனை ஊழியர்களும் இயேசுவின் கையில் இருக்கிற ஒரு பாத்திரம். நீங்கள் கோயில வந்து உங்களுக்கு விருப்பமான வேலைகளை எல்லாம் செய்யலாம், நீங்கள் இயேசுவின் பாத்திரங்கள். ஹல்லேலூயா. அப்படியானால் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய மக்கள் இயேசு உபயோகப்படுத்துகிற நித்திய ஜீவனுக்கு ஏதுவான பாத்திரங்கள். எல்லாம் சந்தோஷமாக இருக்கலாமா? சத்தமாக சரி, பாத்திரம் இருக்கு. ஒரு பாத்திரம் இருக்கா? ஒரு பாத்திரம். அந்த பாத்திரத்துல நான் இன்னைக்கு தண்ணி குடிக்கிறேன், இன்னைக்கு அந்த பாத்திரத்துல தண்ணி குடிக்கிறேன், நாளைக்கு அந்த பாத்திரத்தில் தண்ணி ஊத்தி குடிக்கிறதுக்கு முன்னால அந்த பாத்திரத்தை நான் என்ன செய்வேன் சொல்லுங்க? சுத்தம் பண்ணுவேன். அப்படியானால் நாமே நம்முடைய பாத்திரத்தை சுத்தம் பண்ண அறிந்திருக்கிற போது, நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக தெரிந்து கொண்ட நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அவர் கையிலே உபயோகப்படுகிற ஆத்மீக பாத்திரங்களாகிய நம்மை ஒவ்வொரு நாளும் சுத்தப்படுத்த தவறவே மாட்டார். கையாய்க்கு சத்தமாலே சொல்லுங்க. நாங்களெல்லாம் இவ்வளவு கம்பீரமா இருக்கிறோம்னா ஒவ்வொரு நாளும் என் இரட்சகர் எங்களை சுத்தப்படுத்துகிறார். நீங்கள் இவ்வளவு கம்பீரமா இருக்கிறீர்கள் சொன்னால் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களை சுத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிற ஜெபத்தை சொல்லுங்கள். இயேசுவே, என்னுடைய கடைசி மூச்சு வரை உம்முடைய கையிலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவான பாத்திரங்களாக இருந்து உம்மால் சுத்திகரிக்கப்பட்டு உம்முடைய முகத்தை வந்து பார்க்க நான் என்னையே தருகிறேன். எல்லாரும் எளிமையில் இருப்போம். சீக்கிரம் எளிமையில் இல்லைங்க, சீக்கிரம் எளிமையில் இல்லைங்க, வேகமா எளிமையில் இல்லைங்க. ஹல்லேலூயா. பூரபாலர ஷண்டலர தியாந்தரா. வேகமா எளிமையில் இருக்க மாட்டேன், சீக்கிரம் எளிமையில். எல்லாரும் கண்களை மூடுவோம், எல்லாரும் கண்களை மூடுவோம், எல்லாரும் கரந்தட்டி கொஞ்ச நேரம் கத்திர சோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். சோத்திரம் மட்டும் சொல்லணும், வேற ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. சோத்திரம் மட்டும் சொல்லணும், சோத்திரம் மட்டும் சொல்லணும், ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லணும், வேற ஒண்ணும் சொல்லக்கூடாது. கைதட்டி தேவ ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஒரே ஒரு வார்த்தை, எல்லாரும் கையை கீழே போடுங்கள். ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, என்னை பாருங்கள். ஒரே ஒரு வார்த்தை, 4 வசனம். இயேசு என்னோடு இருக்கிறார், நான் அவரோடு. நீங்க சொல்ல வேண்டாம், இயேசு என்னோடு இருக்கிறார், நான் அவரோடு இருக்கிறேன். நானும் இயேசுவும் ஒன்றாயிருப்பதை என் சத்துருக்களுக்கு வருங்காலத்தில் நிரூபித்து காட்டுவார். அவர் நிரூபித்து காட்டுவதனால் உள்ள மகிழ்ச்சி இருதயத்தில் பொங்க பொங்க நான் தேவாலயம் போக தவற மாட்டேன். நான் தேவாலயம் போய் என் இயேசுவை துதித்து புகழ்வேன், புகழ்ந்து துதிப்பேன். ஹல்லேலூயா. நான் தேவனை புகழ்ந்து துதிக்க துதிக்க, புகழ்ந்து துதிக்க துதிக்க, துதித்து புகழ துதித்து புகழ அவருடைய வருகை வரை அவருடைய கையிலே, அது நாம் சாகு வரை இயேசுவின் கையிலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக உபயோகப்படுகிற பாத்திரமாயிருப்பேன். ஹல்லேலூயா. இயேசுவின் கையிலே உபயோகப்படுகிற பாத்திரமாயிருப்பேன். அவர் கையிலே நான் பாத்திரமாயிருப்பதால் நான் என்னையே பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. என் கை அவர் கையிலே உபயோகப்படுத்துகிற அவராலேயே நான் பரிசுத்தமாக்கப்படுவேன். என் இயேசுவே என்னை பரிசுத்தமாக்குவார். ஹல்லேலூயா. இந்த 4க்கும் என் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்கிற விசுவாசிகள் மட்டும் உங்களை வலது கையை வைத்துக்காவும், நேர வைத்துங்க, நேர வைத்துங்க.
கை வைத்தினவங்க எல்லாரும் வேகம் முன்னால் ஓடி வாருங்க, நடந்து வரக்கூடாது. இந்த செய்தியை கேட்டு யார் நடந்து வரக்கூடாது. முன்னால் ஓடி வாங்க சீக்கிரம் பிரதர். வாலிபர்கள் முதலாவது ஓடி வாங்க, வாலிப பெண்கள் முதலாவது ஓடி வாங்க. நடந்து வரதை விட ஓடி வரதான் உன்னதமானது. ஹல்லேலூயா. பிரதர் ஓடி வருகிறாய், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பார். சகோதரி ஓடி வருகிறீர்கள், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பார். முன்னாலே வந்த உடனே கைதட்டி ஆவியை நிரம்பணும், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும். முன்னாலே வந்த உடனே கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருடைய ஆவியான உங்களை நிரப்புவாராக. இந்த நான்கையும் ஆவியானுடைய பிரசன்னம் உங்களில் இறங்கி வருவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர்.